ஜனங்களெல்லாம் பார்க்கிறா ராமனை. பெருமாள் வேகமா போனான். தாயாருடைய அந்த புறத்துக்குள்ள ராமன் பெருமாள் நுழைஞ்ச உடனே தசரதன் ஹோன்னு கதறினான், ஹா ராமான்னு கதறினான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை அவனால பேச முடியும். பார்த்தான் பெருமாள், தகப்பனார பார்க்கிறான். பயம்னாலே என்ன என்று தெரியாத ராமனுக்கும் பயம் வந்தது. தகப்பனார் கீழே விழுந்து கிடக்கார். ஒரு நாள் கூட பெருமாள் தசரதனை இப்படி பார்த்தது கிடையாது. உடனே பெருமாள் தாயாரை பார்த்து கேட்கிறான், அம்மா அப்பா இப்படி இருக்காரே, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அல்லது மனசுல வியாதியா? இதோட நிறுத்தி இருக்கலாம். நல்ல பிள்ளை ராமன். என்ன கேட்டான் தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா தகப்பனாருக்கு என்னிடத்துல சொல்ல பயமா இருக்கா? என்ன காரணம்னு தெரியலையா அம்மா? நான் ஒருவேளை என்ன அறியாம தவறு பண்ணுவேனா? என்ன அறியாம தவறு பண்ணி இருந்தாலும் அம்மா நீங்க எனக்காக அப்பாவிடத்துல 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? தகப்பனார் என்னிடத்துல பேசாம இருக்காரு. நான் ஒருவேளை ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்காக அம்மா நீங்களும் அப்பாவிடத்துல மன்னிப்பு கேளுங்கோ. நான் என்ன பண்ணணும்? அதான் கைகை பேச ஆரம்பிச்சா, குழந்தை ராமா, உன் தகப்பனாருக்கு மனசுல வருத்தம் கிடையாது. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை. அதை உன்னிடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறார். ஆனா அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சந்தேகப்படுறார். தகப்பனார் உன்னிடத்துல ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் இல்லையா? அது என்னதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா நீ ஒண்ணு பண்ணு. அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் செய்யறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்றேன். அம்மா, தேசத்து ராஜா, எனக்கு ஆச்சாரியன், இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் கொடுத்தவர் என்னுடைய தகப்பனார். அந்த தகப்பனார் என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே. அவர் தீயில குளிக்கணும்னு சொன்னாரா குடிப்பேனே, விஷத்தை குடிக்கணும்னு சொன்னா குடிப்பேனே, கடல்ல விழுந்துடணும்னு சொன்னா விழுந்துடுவேனே. தகப்பனாருக்கு விரோதமாக நான் ஏதாவது காரியம் பண்ணுவேனா? அம்மா அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ. தகப்பனார் சொன்னார்னு நீங்க சொல்ல வேண்டாம். தகப்பனார் சொன்னார் இந்த கோச தேசத்துல யார் சொன்னாலும் நான் அதை பண்ணுவேனே அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே கைகை நினைச்சா, ஆஹா மந்திரம் சொன்னது அப்படியே நடக்கிறதே அப்படின்னு இப்ப ராமனிடத்துல பேசுறா. எந்த ராமனை தன்னுடைய குழந்தைன்னு சொன்னாலோ, எந்த ராமனிடத்துல அதிகமான பிரியத்தோடு இருந்தாலோ கைகேயி, அவள் சொல்றா, அப்பா உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா? ஆனா உங்க அப்பாவுக்கு வேற ஒரு எண்ணம் இருக்கு. பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு குழந்தை. இவ்வளவுதானே, பண்ணிவிடலாமே. அடுத்து என்னது? இன்னொன்னு சொல்லியிருக்காரு உங்க அப்பா. அது உனக்கு பிரியமா இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிவிடுறேன் கேட்டுக்கோ. 7 7 14 வருடங்கள் நீ காட்டுல போய் இருக்கணும். கேட்ட உடனே பெருமாள் சொன்னான், அம்மா அப்பாவுக்கு என் மேல சந்தேகமா? அப்பா எதை சொன்னாலும் நான் பண்ணுவேனே. அப்பா சொன்னாருன்னு நீங்க சொல்லணுமா? ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், நீ சொல்லிட்டாலே நான் போயிடுவேனம்மா. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேளே, நான் இந்த க்ஷணம் கிளம்பிடுறேன். நான் காட்டுக்கு கிளம்புவதாலே தகப்பனாருக்கு ஆனந்தம் உண்டாகும்னு சொன்னா அதை விட இந்த உலகத்துல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு?